ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலே சுவாசம். இன்றைக்கி உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெசிபி தான் பார்க்கலாம். இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு, இட்லி, தோசை, ஈவன் சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும். ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் வந்து குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரும்போது அதில் கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து அளவுக்கு கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, ஒரு துண்டு அளவுக்கு ஸ்டார் அனீஸ், அது கூடவே வந்து கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அதை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட வந்து ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லாவே மசிஞ்சு வதங்கி வரணும். அது அளவுக்கு நல்லாவே வதங்க விட்டுடலாம். தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணும்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரும். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரவும் இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாஸ் எல்லாமே வந்து தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம முட்டை குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு சில் அளவுக்கு தேங்காய் வந்து ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை குழம்புக்கு வந்து மிளகு ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3 பல் வந்து பூண்டு, 1 துண்டு அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் மசாலாஸ் கூட இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் அளவு வந்து குழம்புக்கு தேவையான அளவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதித்து வர்ற அளவுக்கு விட்டுறலாம். தேவையான அளவு வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நல்லாவே குழம்பு வந்து கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து முட்டைகளை வந்து ஒன்றா வந்து இதில் வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்புல சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து முட்டை வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து வந்து ஆட் பண்ண முடியும். நான் இன்றைக்கி வந்து 4 முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் முட்டை வந்து உடச்சி ஊற்றணும். இப்போ ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அளவுக்கு வச்சிடலாம். குழம்பு நல்லாவே வற்றி வரட்டும். பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்தேன். குழம்பு நல்லா வற்றி வந்துருச்சு. நம்ம இந்த குழம்புல வந்து கரண்டிகள் வந்து அடிக்கடி போடக்கூடாது. முட்டைலாம் நல்லா வெந்துருச்சான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைனலாக கார்னிஷ்காக கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர்வான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.